ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்னத்திற்கு 3 கிரக சேர்க்கை. 5ஆம் இடமான மீனராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் சனியினுடைய நட்சத்திரத்தில் சேர்க்கை பெறுகிறார்கள். மார்ச் 17 இருந்து மார்ச் 31 வரைக்கும் 15 நாட்களுக்கு இந்த சேர்க்கை இருக்குது. நமக்கு சனிங்கிறவர் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அப்போ இந்த சனியினுடைய வேலைகளை தான் இந்த 3 கிரகமும் செய்ய போகுது. இப்போ சூரியன் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 5ல் இருக்கிறது தொழிலுக்கு அவ்வளவு நல்லதல்ல. உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தால் மந்தமாயிரும். நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுன்னு இருந்தால் அது தடைப்படும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் வெளியே போகிற சூழ்நிலையும் ஏற்படும். அப்போ ஒரு தொழில் சார்ந்த நன்மையை தராத பாவம் தான் 5ஆம் பாவம். அங்கே போய் சூரியன் உட்கார்றார். கூடவே நமக்கு அட்டமாதிபதியான புதனும் போய் உட்கார்றார். இப்போ 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் புதன் அதிபதி. இந்த புதன் 5ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறார். அப்போ இந்த 10ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதி சேர்றாருங்கிறது இது பாவ ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடு. ஆனால் நம்மளுடைய இன்னும் இண்டிவிஜுவலாக டெப்த்தான மெத்தடுன்னு பார்க்கும்போது சனியினுடைய, அதாவது புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு லக்னத்திலேயே கேட்டையாக இருக்குது, 5ஆம் வீட்டில் ரேவதியாக இருக்குது, 9ஆம் வீட்டில் ஆயில்யமாக இருக்குது. அப்போ நம்ம தர்ம சிந்தனைகள், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய வில் பவர், ஆட்டிடியூடு, நமக்குண்டான கலைத்திறமைகள், நமக்குண்டான ஆர்வங்கள், நமக்குண்டான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இத்தனையும் குறிக்கிற கிரகமாக தான் புதன் வருது. அதே சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதவி உயர்வு, நம்ம எதிர்பார்த்த நல்ல பலன்கள், ஒரு மேலதிகாரி, தந்தை வர்க்க உறவுகளினுடைய ஆதரவு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 கிரகமும் சேர்றது நல்லது தான். ஆனால் அது சனியினுடைய நட்சத்திரத்தில் சேருது, சூரியனுக்கு சனிக்கும் ஆகாது. அப்போ அந்த மாதிரி சேரும் பொழுது சனி அந்த வீட்டை தடுக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கார். அதனால் இப்போ நம்ம உறவு சார்ந்த விஷயங்களில் நல்லா இல்லை, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் பலன். இது பத்தாதுன்னு அடிஷ்னலாக சுக்கிரனும் சேர்ந்துக்கிறார். இப்போ சுக்கிரன் நமக்கு பணம் கொடுக்குறவர், வேலை கொடுக்குறவர், தொழில் கொடுக்குறவர், வளர்ச்சி கொடுக்குறவர். அப்போ இந்த சுக்கிரன் 5ல் இருக்கிறது தப்புன்னாலும் அவர் உட்கார்ந்த நட்சத்திராதிபதி சனி 4ல் இருக்கிறதுனால ஐடில் பண்ண விடமாட்டார். வேலையோ தொழிலோ உற்பத்தி சார்ந்த ஒரு அனைத்து விதமான ட்ரேடிங் பண்ணுற விதமான எல்லா தொழில்களையும் அதை வளர்த்து விட்ருவார். பெருசாக லாக் பண்ண மாட்டார். அப்போ நட்புகள், உறவுகள், சொந்த பந்தங்கள் இது சார்ந்த விஷயத்தில் தான் நமக்கு இந்த 3 கிரகமும் தீமை செய்துன்னு எடுத்துக்கணும். இப்போ சூரியனாலே இப்போ தந்தை வர்க்கம் சார்ந்த நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அது சார்ந்து நமக்கு அவங்க மேலே நாம் ஒரு ரொம்ப இன்வால்வாக பழகுவோம், நம்பிக்கை வச்சுருப்போம். ஆனால் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலைங்கும் போது மனசு அதிருப்திப்படும் இல்லையா, அந்த மாதிரி நிகழ்வுகள். அதே மாதிரி புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மாமா வர்க்கம் அப்படின்னு அர்த்தம். அது மாமன் வர்க்கம். ஸோ அந்த வகையிலே எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஷிப்பு, மாணவர்கள் லைன்லேயும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வகையில், அதிகாரிகள் வகையில் நமக்கு உறவுகள் கொஞ்சம் லாக் ஆகுது. அதாவது நம்மளுக்கு ரொம்ப எமோஷனலாக சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கெடுபடியாக இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுன்னா ஒரு மனசுக்கு அதிருப்தியாக இருக்கும். என்ன ஒரு நம்மளை புரிஞ்சிக்காமல் பழகுறாங்க, நாம் எவ்வளவு ப்ளீஸிங்காக பேசுகிறோம், எவ்வளோ ப்ளீஸிங்காக நம்ம சுமூகமாக நடத்தணும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் அவங்க ரஃப் அண்ட் டஃப்பாக பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்ற அந்த ஒரு அனீசினஸ் கிரியேட் ஆகும். இப்போ இதில் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, அவர் திறமைகளை வளர்க்கக்கூடியவர். இப்போ ஒரு ஹோட்டல் ஆகட்டும், உணவு தொழிலாகட்டும், ட்ரெஸ் மெட்டீரியல் தயார் பண்ணுறதாகட்டும், ஒரு மருத்துவத்துறை ஆகட்டும், இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு இன்வால்மெண்ட்டை கொடுக்குறார். அப்படிப்பட்ட கிரகம் சனியை போல் வேலை செய்கிறார். அப்போ சனி சார்ந்த வகை நன்மைகளை கொடுக்கணும். அதாவது ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. பட் அதே நேரத்தில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுற நபர்கள், அது கஸ்டமர்களாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், கொஞ்சம் அதிருப்தி வரும்.
அது போக நமக்கு கணவன் மனைவி உறவு, 2 குடும்பங்கள் சார்ந்த உறவு, அது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உறவு, பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட உறவு, இந்த சம்மந்தப்பட்ட உறவுகள் சார்ந்தெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற எஃபெக்டை இந்த 3 பேர் ஒரு வகையில் நமக்கு கொடுக்குறாங்க. அதை உறவுகள் சார்ந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையில் இருந்துக்கணும். அதிக எக்ஸ்பெக்டேஷனை தவிர்த்துக்கணும். ஒரு ஃப்ரீயாக இருக்கிறது, ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, ஒரு உல்லாசமாக இருக்கலாம், ஒரு க்ரியேட்டிவிட்டியாக போகிறது, இது மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. அப்போ இப்போ இது தொழில் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க, ட்ரேடிங்கில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி வகையில் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் கூட இடையில் ஆகாது. அதனால் என்ன ஆகும், நமக்கு அந்த கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், ஆணானால் பெண், பெண்ணானால் ஆண், இது சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது குழந்தைகள் வகையில் புரிதல் டிஸ்டர்ப் ஆகும். ஒரு அந்யோன்யம், இப்போ 2 பேர் விருப்பப்பட்டு பழகிறாங்கன்னு வைங்க, அதில் ஒரு அதிருப்தி வர்றது, ஏமாற்றம் வர்றது, புதிய உறவுகளை புதுப்பிக்க முடியாமல் அதில் அரெஸ்ட் ஆகிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. உண்மையிலேயே நமக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி விலகிடுவார். ஆனால் அதுக்குள்ளே அர்த்தாஷ்டம சனியினுடைய எஃபெக்டை இந்த 3 பேர் நிர்ணயம் பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும், அதிகமாக ஒரு உறவுகள் ரீதியாக, நம்மளுடைய கலை சார்ந்த பணிகளின் ரீதியாக அதிகமாக இன்வால்மெண்ட் ஆகிக்காது. ரொட்டீன் ஒர்க்கு நடக்குதா, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அது ப்ரொடக்ஷன் ஒர்க்காக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இல்லை ட்ரேடிங் ஒர்க்காக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். இப்போ இதே ஐடி லைனு, கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் வகை லைனு, இது சார்ந்த நன்மைகளில் கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம க்ரியேட்டிவிட்டி பண்ணுறதுல தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். இப்போ நம்ம ஒரு எழுத்தாளர் கதையை உருவாக்கணும். அந்த கதையை உருவாக்குறதுல பல சிரமங்கள் வருதுங்கும்போது அது தாமதம் தானே. அந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைகளுடைய மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடை வந்தால் நமக்கு மனசு சங்கடம் தானே. அந்த மாதிரி ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இதில் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது, பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம 12 பாவங்களுக்கும் எந்த கிரகம் எந்த வேலையை செய்யுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில், இது சார்ந்த கிரகமாக இந்த 3 கிரகம் இருந்தால் தொழிலுக்கு நல்லது. அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த மாதிரி இருந்ததுன்னா உறவுகளுக்கு நல்லது, தொழிலுக்கு கெட்டது. அதே போல் 8ஆம் பாவம், 12ஆம் பாவ தொடர்பில் இந்த 3 கிரகங்கள் இருந்தால் 2க்குமே கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும். இப்படியெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய தொடர்புகள் இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.